கொடுப்பான். ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹ் புகாரி, முஸ்லிம், முஸ்னத் அஹ்மதுல வரக்கூடிய ஹதீஸ், மறுமை நாள் நெருங்கும் பொழுது, மறுமை நாள் அந்த தினத்தில் சூரியன் மனிதனுக்கு ஒரு ஜான் அளவுக்கு மேல்தான் வந்துவிடும். பாருங்கள், எவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய, எவ்வளவு லட்சக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியன் கொஞ்சம் நெருக்கமாகி விட்டது என்ற காரணத்திற்காக இந்த நாட்கள் எல்லாம், இந்த மாதங்கள் எல்லாம் எவ்வளவு வெயிலாக, எவ்வளவு சூடாக, எவ்வளவு ஒரு வேர்வையாக நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாள் வந்துவிடும் என்று சொன்னால் உங்களுடைய ஒரு ஜான் அளவுக்கு, உங்களுடைய தலைக்கு மேல ஒரு ஜான் அளவுக்கு மேல்தான் சூரியன் வந்துவிடும். அதனுடைய வெப்ப சூடு, அதனுடைய ஒரு அந்த அந்த வெப்பம் எவ்வளவு அதிகமாக இருக்கும் நினைத்து பாருங்கள். எந்த இடத்திலும் வேர்வை இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வேர்வையிலும் இருப்பார்கள். சில மக்கள் தன்னுடைய கால அளவுக்கு, சில மக்கள் தன்னுடைய ஒரு முது அளவு, சில மக்கள் முழுமையாக அந்த வேர்வையிலே நினைத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட வேர்வையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்களுக்கு அந்த நிழல் கிடைக்கும். அதில் ஒரு மனிதன் யார் என்று தெரியுமா? வலது பக்கம் செய்யக்கூடிய சதகா அவர்களுடைய இடது பக்கம் செய்யக்கூடிய அந்த அந்த அவருடைய இடது கைக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் சதகாக்களை செய்வார்கள். என்ன அர்த்தம்? அவ்வளவு அதிகமாக தான தர்மங்கள், அவ்வளவு மறைமுகமாக அவர்களுக்கு தான தர்மங்களை செய்வார்கள். இன்னைக்கு நாங்கள் பார்க்கின்றோம், தான தர்மங்களை செய்ய வேண்டும், சதகாக்களை, ஹைராத்துகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி நாங்கள் செய்கின்றோம்? எல்லாரையும் கூப்பிட்டு விட்டு, ஒரு போட்டோ எடுத்து விட்டு, அந்த குடும்பத்தாரையும் அழைத்து விட்டு, அவருடைய உள்ளத்தில் நாங்கள் தான் சதகா வாங்கின்றோம், நாங்கள் தான் ஏழைகள் என்ற அந்த உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது அந்த உணர்வு அவர்களுக்கு எப்படியாவது வந்துவிடுமோ என்ற காரணத்திற்காகவோ, அல்லாஹு ஆலம். ஆனால் அவர்கள் எவ்வளவு ஒரு கூச்சமாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த தேவை இருக்கிறது என்ற காரணத்திற்காக அந்த சதகாக்களை வாங்கிவிட்டு அவர்கள் போட்டோ எடுத்தாலும் சரி, அவர்கள் அதை எடுக்காவிட்டாலும் சரி என்ற காரணத்திற்காக அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆனால் சலஃபுகள், சஹாபாக்கள், முன்னால் நம்மளுடைய நல்லவர்கள் இந்த காரியத்தை எப்படி செய்தார்கள், இந்த சதகாக்களை எப்படி செய்தார்கள் என்று தெரியுமா? நம்மை போல போட்டோ எடுத்து அதை வியாபாரமாக, அதை விளம்பரமாக, அதை அந்த சதகாத்துகளை, அந்த ஹைராத்துகளை, அந்த தான தர்மங்களை எப்படி செய்வார்கள்? ஹதீஸிலே வருகிறது, தாபிஈன்கள், சஹாபாக்கள் இவர்கள் எல்லாம் தன்னுடைய ஹிலாஃபத் ஆட்சி கால கட்டத்தில் யாரெல்லாம்